என்னங்க, உடைந்த பாத்திரமா இருக்கீங்களா? உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. யாருமே உங்கள பயன்படுத்த மாட்டாங்க. யாருக்குமே நீங்க யூஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எல்லாரும் நம்மள அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட பாத்திரமா நீங்க? நீங்க தாங்க லக்கி. ஏன் தெரியுங்களா? உடைந்த பாத்திரத்த கூட குயவனால சரி செய்ய முடியுங்க. அத உருவாக்க முடியுங்க. நல்ல கனமான பாத்திரமா வேறொரு பாத்திரமா வடிவமைக்க அவனால முடியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட குயவன் தாங்க நம்ம இயேசு. அவர்கிட்ட நம்மள நம்ம கொடுத்தோன்னா, அவர் கனமான பாத்திரமா எதையும் தாங்குற இருதயத்தை கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஞானம் இல்லை, அறிவில்லை, படிப்பில்லை, அழகில்லை, இந்த மாதிரி உலக காரியங்களுக்காக கவலைப்படுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஜீசஸ் கிட்ட வந்துட்டோன்னா நம்மள ஞானவானாக மாற்றிடுவாருங்க. நம்மள தைரியசாலியாக மாற்றிடுவாருங்க. நம்மளை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவாருங்க. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்மளை ஒப்புவிக்கலாங்க. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்மளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாங்க. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கலாங்க. கண்டிப்பாக நம்மளையும் யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக மாற்ற அவரால் முடியுங்க. ஆமீன்.